தாத்தாவுக்கு பேரனை ரொம்பவே பிடிக்கும். தாத்தா தீபாவளி வேற வருது, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களான்னு கேட்க அதுக்கு என்ன எடுத்து கொடுத்துட்டா போச்சு. பேர பையனோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. எங்க தாத்தா வந்திருக்காரு, இந்த ட்ரெஸ் நீ காட்டுனேன்னா அதே மாதிரி எனக்கும் எடுத்து கொடுப்பாரு. அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பீரோவை ஓபன் பண்றான். பையனுக்கு பீரோ லாக் பண்ணிருக்குன்னு தெரியாம ஓபன் பண்ண ட்ரை பண்ண அவங்க அம்மா சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. வெளியே வந்தவங்க புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாது, அப்படி எடுத்தா அழுக்காயிரும். டெய்லி கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு ஆசைய பாத்தியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதை பத்தி எதுவும் கவலைப்படாத தாத்தா இருக்காரு. புது ட்ரெஸ் நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு. போற வழியில ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. தாத்தா தாத்தா நான் சொன்னோம்ல அந்த ட்ரெஸ் இந்த பேப்பர்ல போட்டுருக்கு பாருங்க. தாத்தாக்கு கொஞ்சம் நக்கல் ஜாஸ்தி தான். அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டாரு. எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன். நேரடிக்கு போயிட்டு அந்த விளம்பரத்தை காட்டி எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு போறாரு. எப்படின்னு தீபாவளி ஓட்டுறதுக்கு 5 தேவைப்படுது. தாத்தாவுக்கும் வேற வழி இல்ல. பேரப்பிள்ள ஆசைப்பட்டுட்டானே, அந்த கிடாப்பை விற்கிறதுக்கு ஆளை வர சொல்லிட்டாரு. வந்தவர் ஆட தூக்கிட்டு எப்படின்னு 10 கீழ் தேரும். ஐயோ என்கிட்டயே போய் சொல்றேன், அதுக்கு வரை கீழ் தேராது, எனக்கு தெரியாதா என்ன? இதோட விலை எப்படியும் 15,000 வரும். நீ விசாரிச்சுட்டு தான் வந்திருப்ப. பக்கத்து வீட்டுக்காரன் இதை கேட்டுட்டு இருந்து இந்த ஆளை முடிக்க கூடாது டீலடே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடாவாச்சே. ஆஹா தெய்வ குத்தமா ஆகி போயிடும், நான் வரல என்ன விட்டுருங்க அப்படின்னு ஓடிட்டான். காவன் வேணாதாரன் நின்னு வாங்கிட்டு போ, அதெல்லாம் முடியாது நான் ஓடுறேன். தாத்தா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ உனக்கு எதுக்கியா, அது தேவையில்லாத வேலை, எனக்கு கிடா மட்டும் கிடைச்சா போதும் தீபாவளிக்கு அப்படின்னு ஒருத்தன் வாங்க வந்திருக்கான். உள்ளூர்காரன் ஒருத்தன் கூட வாங்கலன்னு தான் வெளியூருக்கு போறேன். நீ உள்ளூர்காரனால உனக்கு 1000 இதை தாரேன். சைக்கிள் கேப்ல இவங்க வாங்கி வச்சிருந்த ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. விடிஞ்சா தீபாவளி நைட் ஃபுல்லா அந்த ஆடை தேடிட்டே இருக்காங்க. அப்படி திருடிட்டு போன எல்லா ஆடும் கிடைச்சிட்டு இவங்க ஆட தவிர கடைசியா கோயிலுக்கிட்ட வந்து இன்னைக்கு தீபாவளி, ஆனா எனக்கோ பேர் பையன் ட்ரெஸ் ஆசைப்பட்டானே வாங்கலாம்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. உன்னை நம்பி வந்தேன் பாரு, இனிமே கோயிலுக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ண போறாரு. கூட வந்தவரு அப்படி எல்லாம் சத்தியம் பண்ணாதீங்க, நல்லது கெட்டதுன்னா அது குலதெய்வம் கூடவே இருக்கும். இப்பதான் தாத்தாக்கு பேர மேல ஒரு டவுட் வருது. டேய் கேடி பையா, நீ தான் கருப்புன்னு கூப்பிட்டா ஓடி வருமே, எங்க கூப்பிடு? தாத்தா உன் நாடெல்லாம் விற்க மாட்டேன், போதுமா நீ தைரியமா கூப்பிடு. கருப்பே ஓடிவா, கருப்பே பேர பிள்ளை சவுண்ட கேட்டு ஓடி வருது. தாத்தா அவன் பாட்டியும் ஆசைப்பட்ட மாதிரி பேரனுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு.